Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட டெய்லி பிளானிங் நான் என்னோட நாளை எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீடியோ தான். ஏற்கனவே வீக்லி பிளானிங் மந்த்லி பிளானிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோவில் ஒரு நாளை எப்படி நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். ஒரு நாள் 24 ஹவர்ஸையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொட்டீன் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். ரொட்டீன் அப்படின்னா தினசரி நீங்கள் பண்ணுற வேலைகள் என்ன நேரத்தில் என்னென்ன வேலைகள் பண்ணுறீங்க அதுதான் வந்து உங்களுடைய ரொட்டீன். உங்களுக்கு ஹேபிட்டாக இருக்கும்போது அது பழக்கமாயிடும். அப்படி ஹேபிட்டாக ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். மார்னிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன் சொல்லிவிட்டு மார்னிங் வந்து நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்க எந்த டைமில், அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை டேவை பிளான் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லா நேரத்துக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத எழுதிட்டிங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு அதை இதை பண்ணும்போது உங்களுக்கு டே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்டிவாக நீங்கள் வந்து நாளை செலவு பண்ண முடியும். என்னுடைய டே வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். காலையில் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா மார்னிங் ட்ரிங்க் வந்து குடிப்பேன். அது எந்தவா வேணால் இருக்கலாம். டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறையா இருக்குது. நான் வந்து லெமன் டீன் வந்து இன்றைக்கி எழுதியிருக்கேன். டெய்லியும் வந்து வேறு டீ குடிக்கிறதுனால வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லி ஒரே டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம மறக்காமல் அது குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய குக்கிங் தான். குக்கிங் வந்து நமக்கு மீல் பிளானிங்லேயே வந்து சைட் நோட்ஸில் தான் நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதை பார்த்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நான் செஞ்சுடுவேன். அதனால் வந்து அதை வந்து தனியாக நோட் பண்ணல, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால பார்த்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா க்ளீனிங்கும் குக்கிங்கும் காலையிலே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால் க்ளீனிங் வந்து வீக்லி க்ளீனிங் மந்த்லி க்ளீனிங் அப்படின்னு சொல்லி நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். டெய்லி க்ளீன் பண்ணுறது, நம்ம வீடு பெருக்கிறது, பெட் எடுத்து போடுறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம செஞ்சுருவோம். இது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் செய்கிற வேலைகள்னு இருக்கும் வீக்லி க்ளீனிங். அது தனியாக நான் வ்ளாகாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கும் மீல் பிளானிங்கும் தான் இன்றைக்கான ஷெட்யூலு. ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு வந்து மீல் பிளானிங் பண்ணிவிட்டு அந்த டே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் என்ன சமைக்கலான்றது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ் வந்து எடுக்கிறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ எது வேணால் வந்து நான் ஈவினிங் வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ மார்னிங் வந்து க்ளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் இருக்கும். ஈவினிங் இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறதோ இல்லை வந்து எடிட் பண்ணுறதோ நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோன்னா ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஈவினிங் வந்து எனக்கு பெரிய ரொட்டீன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ஈவினிங் வச்சுப்பேன். அதுக்கப்புறமா உங்களுக்கான மீ டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்குன்னு வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு வேலை இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கின் கேரோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஹாபியோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதுவுமே ஸ்கின் கேருமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வச்சுருக்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய நாளை இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். உங்களுடைய ரொட்டீன் வந்து உங்களுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பிளானிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொட்டீனை இன்னும் செட் பண்ணல அப்படின்னா ஏற்கனவே நான் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இல்லைனா ஒரு செப்பரேட் வீடியோவாக பிகினர்ஸ்க்கு எப்படி ரொட்டீன் செட் பண்ணுறதுன்ற மாதிரி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோலாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி மந்த்லி என்னென்ன பண்ணணும், வீக்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானிங் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், LiQWYD சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.